தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 8வது சீசன் இன்று ஜூலை 5ஆம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்க உள்ளது. இன்றைய முதல் லீக் ஆட்டத்தில் கோவை கிங்ஸ் அணியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியும் மோதுகின்றன. இந்த தொடர் சேலம், கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய 5 இடங்களில் நடைபெறுகிறது. ஜூலை 5 தொடங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரையிலான இந்த தொடரில் பிளே ஆஃப்ஸ் மற்றும் இறுதிப் போட்டி உட்பட மொத்தம் 32 போட்டிகள் நடைபெறுகிறது. முதல் போட்டிகள் சேலத்தில் ஜூலை 5 முதல் 11 தேதி வரையும், இரண்டாவது லெக் கோயம்புத்தூரில் ஜூலை 13 முதல் 18ஆம் தேதி வரையும், மூன்றாவது லெக் போட்டிகள் திருநெல்வேலியில் ஜூலை 20 முதல் 24 தேதி வரையும் நடைபெறுகிறது. இதில் கடைசி லெக் போட்டிகள் திண்டுக்கல்லில் ஜூலை 26 முதல் 28 வரை நடைபெறுவதோடு சீசனின் முதல் 2 பிளே ஆஃப்ஸ் போட்டிகளான குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் போட்டிகள் முறையே ஜூலை 30 மற்றும் 31ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறுகிறது. இதில் 2024 சீசனின் குவாலிஃபயர் ஆகஸ்ட் மற்றும் இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 4 சென்னை சேப்பாக்கத்தில் 21ஆம் ஆண்டிற்கு பின் மீண்டும் நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு போட்டிகளும் இரவு 7:15 மணிக்கும் டபுள் ஹெட்டர் போட்டிகள் இருக்கும் சமயத்தில் பிற்பகல் 3:15 மணிக்கும் போட்டிகள் நடத்தப்படும். மொத்தமாக இந்த சீசனில் 7 டபுள் ஹெட்டர் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் பிளே ஆஃப்ஸ் போட்டியின் போது மழையால் ஆட்டம் குறுக்கிட்டால் ரிசர்வ் நாள் பயன்படுத்தப்படும் நடைமுறை சென்ற ஆண்டைப் போல இந்த ஆண்டும் பின்பற்றப்படும் ரவுண்ட் ராபின் முறையில் நடைபெறும். DNPL இந்த சீசனில் உள்ள 8 அணிகளும் லீக் கட்டத்தில் ஒரு முறை நேருக்கு நேர் மோதுவார்கள். லீக் சுற்றின் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறும். இந்த தொடரில் DNPL ஏல வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர்கள் என்ற சாதனையை சாய் கிஷோர் மற்றும் சஞ்சய் யாதவ் 22 இலட்சம் படைத்தனர். இதற்கு முன் 23ஆம் ஆண்டு முதன்முறையாக நடைபெற்ற ஏலத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணி அதிகபட்சமாக 21 லட்சங்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சனை வாங்கியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், லைகா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், SZKM சேலம் ஸ்பார்டன்ஸ், சீகம் மதுரை பேந்தர்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் சோழாஸ் ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றனர். இதுவரை நடந்து முடிந்த 7 சீசன்களில் சேப்பாக்கம் அணி 17, 19, 21 மற்றும் 22ஆம் ஆண்டுகளில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 23இல் TNBL பட்டத்தை தொடர்ச்சியாக 2 முறை கைப்பற்றிய கோவை கிங்ஸ் அணி இம்முறை ஹாட்ரிக் பட்டத்தை குறிவைத்து களமிறங்க உள்ளது.